தியானத் தலைப்பு அழியாத மகா சமாதானம். முக்கிய வசனம்: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மகா சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலில்லை. 1. வேதத்தை நேசிப்பதே சமாதானத்தின் ஊற்று. லவ்விங் தி வோர்ட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் பீஸ். உலகம் தரும் சமாதானம் சூழ்நிலைகளை பொறுத்தது, ஆனால் கர்த்தருடைய வேதம் தரும் சமாதானம் நிலையானது. வேதத்தை வாசிப்பது ஒரு கடமையாக இல்லாமல் அதை நேசித்து தியானிக்கும் போது நம்முடைய இருதயம் தேவனுடைய அமைதியால் நிரப்பப்படும். குழப்பமான நேரங்களில் இறைவார்த்தை நமக்கு தெளிவை தருகிறது. ஆதார வசனம்: தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. 2. இடரல்கள் இல்லாத வாழ்க்கை. ஏ லைஃப் விதவுட் ஸ்டம்பிளிங். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதன் பொருள் அவர்களுக்கு சோதனைகளே வராது என்பதல்ல. மாறாக, சோதனைகள் வரும்போது அவர்கள் விழுந்து விடாமல் இறைவார்த்தை அவர்களை தாங்கும். வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருப்பதால் இருளான பாதையிலும் நாம் இடராமல் நடக்க முடியும். ஆதார வசனம்: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. 3. உலகத்தை வெல்லும் மகா சமாதானம். கிரேட் பீஸ் தட் ஓவர்கம்ஸ் த வேர்ல்ட். இந்த வசனத்தில் மகா சமாதானம், கிரேட் பீஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சாதாரண அமைதி அல்ல. புத்திக்கு எட்டாத எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் தரும் மேலான சமாதானம். உலகம் அலைக்கழிக்கப்படும் போது வேதத்தில் வேரூன்றிய விசுவாசி அசைக்கப்படாமல் உறுதியாக இருப்பான். ஆதார வசனம்: உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஊக்கமூட்டும் செய்தி, மோட்டிவேஷனல் மெசேஜ். அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உங்களை அலைக்கழிக்கிறதா? பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையில் தஞ்சமடையுங்கள். நீங்கள் வேதத்தை நேசித்து அதன்படி வாழ முற்படும் போது கர்த்தர் உங்களுக்கு தரும் அந்த மகா சமாதானம் உங்கள் கவலைகளை நீக்கும். நீங்கள் எதற்கும் இடராமல் ஜெயவீரராக முன்னேறிச் செல்வீர்கள்.